ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, இந்திய பண்பாட்டின் இயல்புகள். ஸோ அந்த டாப்பிக்கில் வந்து வேற்றுமையில் ஒற்றுமை. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான டாபிக். நம்ம சிலபஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக வந்து இந்த டாப்பிக்லேருந்து கொஷின்ஸ் வந்து அடிக்கடி வந்து நிறைய டைம் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்லேருந்து ரீசெண்ட் டைமில் வந்து என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து நான் இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இந்த வீடியோஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். அந்த வேற்றுமையில் ஒற்றுமை அந்த டாப்பிக்லேருந்து என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க ரீசெண்ட் டைம்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் வந்து கிடைக்கும். நம்ம சேனலாக பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஸோ பின்வரும் மற்றும் தவறான பொருத்தம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கிராமிய நாட்டையும் மாநிலம் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து எது தவறாக பொருந்தி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள் கராமா. ஸோ கராமா பார்த்தீங்கன்னா பீகார், இது வந்து சரியாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காதி பார்த்தீங்கன்னா வங்காளம், ஸோ அதுவும் வந்து சரியாக இருக்குது. மாயா சவாரி பார்த்தீங்கன்னா ஒரிஷா, அதுவும் வந்து சரியாக இருக்குது. இது தப்பாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாதாரஷ் அஷாம், அது வந்து தப்பாக இருக்குது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் மாதிரி அதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ இந்தியாவில் டேஷ் ஒற்றுமையும் ஒருமைப்பாட்டையும் வளர்க்க பெரிதும் உதவுகின்றது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, நடனம் மற்றும் இசை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பன்முகத்தன்மை என்பது இந்தியா டேஷ் மைல்கல் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, கலாச்சாரத்தின். அடுத்து பாருங்கள். ஸோ பண்டிகைகளை சம்பந்தப்பட்ட மதத்துடன் பொறுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் கோர்தாத் சால் பார்த்தீங்கன்னா யார் கொண்டாடுவாங்கன்னா பார்சீன மக்கள் வந்து கொண்டாடுவாங்க. குர்புராக் பார்த்தீங்கன்னா சீடைய பண்டிகை. அதுக்கப்புறம் பார்த்தா வீசாக் நாள் பார்த்தீங்கன்னா திபேத்தியருடைய பண்டிகை. நவ்ரூஸ் பார்த்தீங்கன்னா பஹாய் அவங்களுடைய பண்டிகை. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. புதுசாக இருக்கிறது எல்லாமே வந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் தான். அடுத்து பாருங்கள். ஸோ இந்தியாவின் எந்த மாநிலத்தில் துலிப் மலர் திருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. துலிப் திருவிழா. ஸோ இது பார்த்தீங்கன்னா எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீரில். அடுத்து பாருங்கள். ஸோ எந்த மாநிலத்தில் ஜெய்ஷா அஷ்டமி கொண்டாடப்படுகிறது? ஜெய்ஸ்தா அஷ்டமி வந்து எந்த மாநிலத்திலேருந்து கொண்டாடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் தான் வந்து கொண்டாடுவாங்க. அதுக்கடுத்து பாருங்கள். உத்தரப்பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களில் புகழ்பெற்ற நடனம் டேஷ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, கதக்கு. ஸோ ஒடிசி வந்து ஒடிஷா, மணிப்பூரி வந்து மணிப்பூர், குச்சிப்புடி வந்து ஆந்திரா. அதுக்கப்புறம் பாருங்கள். ஸோ நகர, திராவிட மற்றும் விசர ஆகியன வந்து என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, இந்த மூன்றும் இந்திய குயிர்கலையின் வகையாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்திய குயிர்கலையின் வகைகள் வந்து பார்த்துக்கோங்க, நகர, திராவிட, விசர. அடுத்து பாருங்கள். சாத்திரிய நடனம் எந்த மாநிலத்தின் புகழ் பெற்றது? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, அசாம். ஸோ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வந்து நடனம் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். தமிழ்நாட்டுக்கு வந்து பரதநாட்டியம், கேரளாவுக்கு வந்து கதகளி, ஸோ ஆந்திரா வந்து குச்சிப்புடி, கர்நாடகா வந்து யக்ஷயானம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். மணிப்பூருக்கு வந்து மணிப்பூர், ஒடிஷாவுக்கு வந்து ஒடிஷி, அசாமுக்கு வந்து சத்ரியா. அப்புறம் வட இந்திய பகுதிகள்லாம் இருக்கு இல்லையா, இந்த ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மாநில நடனத்தை வந்து கதக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள். ஸோ நாட்டுப்புற நடனங்களை உரிய மாநிலங்களோடு பொறுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கதகளி வந்து நமக்கு தெரியும். ஸோ கதகளி வந்து கேரளா. இதில் ஆப்ஷன் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு வந்து கேரளா, யாத்ரா வந்து சரி நமக்கு கரெக்டாக ஆன்சர் வந்து கொடுக்கல. ஸோ இதுக்கு ஏதாச்சும் ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கதகளி மட்டும் நமக்கு தெரியும். ஸோ அதை வச்சு நம்ம ஏக்கு 3 சொல்லி பொறுத்திருக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அது ஆப்ஷனே இல்லை. ஸோ அப்போ வந்து அவங்களே வந்து ஆன்சருக்கு வந்து தப்பாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்க அவங்க மாடல் கொஷின் ரிலீஸ் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸில் வந்து அவங்க ஆப்ஷன்ஸ் வந்து மாற்றி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பாருங்கள். ஸோ இந்தியா ஒரு மனித குலத்தின் அருங்காட்சியகம் என அழைத்தவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, விஏ ஸ்மித்து. அடுத்து பாருங்கள். இவற்றில் எது கட்டிடக்கலையின் தொட்டியல் என்று வர்ணிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, ஐகோல். அடுத்து பாருங்கள். எந்த சமூகம் இந்திய பண்பாட்டினை ஐரோப்பாவிற்கு பரப்புவதற்கு
வதை செய்ததுன்னு கொடுத்துருக்காங்க, வகை செய்ததுன்னு வரணும். ட்ரான்ஸ்லேஷன் மிஸ்டேக். இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, சிந்தியர். அடுத்து பாருங்கள். ஸோ எந்த மாநிலத்தில் இந்துக்களின் புனித தலங்களில் ஒன்றான துவாரா அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, குஜராத்து. துவாரா வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்குது. துவாரா இருக்கு இல்லையா, ஸோ இங்கே வந்து ரீசெண்டாக வந்து கரண்ட் அஃபேர்ஸ் டேட் அப்படி பார்த்தா இங்கே வந்து என்ன அமைச்சிருப்பாங்கன்னா, முதல் நீர்மூழ்கி கப்பல் சுற்றுலா சேவை வந்து ஸோ இங்கே வந்து அமைச்சிருப்பாங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள். ஸோ வேற்றுமையில் ஒற்றுமை என்ற கருத்தில் இந்திய இனங்களின் அருங்காட்சியகம் என்று உள்ளது. கீழே கூறப்பட்டுள்ள கூற்றில் எது சரியானவை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள். இந்தியாவில் பெரும்பான்மை மக்கள் இமயமலையிலிருந்து வந்த மக்களின் வழித்தோன்றல்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது சரிதான். வேறுபட்ட இன மக்கள் பொதுவான இயற்கை உடல் அமைப்பு மற்றும் உணவு பழக்கத்தை கொண்டு இருந்தனர். ஸோ அதுவும் வந்து சரிதான். அது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சரிதான். ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள். சரியான கூற்றை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 4 கூற்று கொடுத்துருக்காங்க. அது எது சரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்திய பாரம்பரியம் விருந்தோம்பல், ஈகை, நட்பு, அன்பு, ஒழுக்கம், உண்மை ஆகியவற்றை கொண்டது. அதுவும் வந்து சரி. அஜெண்டா மற்றும் எல்லார ஓவியங்கள் உலக புகழ் பெற்றவை. ஸோ அதுவும் வந்து சரிதான். அடுத்து பாருங்கள். சமணர்கள் புத்த பூர்ணிமாவை கொண்டாடுகின்றனர். அது வந்து தவறு. ஸோ புத்த பூர்ணிமா வந்து யார் வந்து கொண்டாடுவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பாருங்கள். பரதநாட்டியம், குச்சிப்புடி, கதகளி, மணிப்பூரி மற்றும் ஒடிசி போன்றவை இந்தியாவின் புகழ்பெற்ற நடன கலைகளாகும். ஸோ அது வந்து சரிதான். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 1, 2, 4 வந்து சரி. அடுத்து பாருங்கள். ஸோ பழங்கால இந்திய மணப்பெண்கள் தலையில் அணியும் ஆபரணம் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, குரீரா. அடுத்து பாருங்கள். கீழே காணப்படுவைகளில் எவை ராஜஸ்தானில் அமைந்திருக்கவில்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சியும் டியும் வந்து ராஜஸ்தானில் கிடையாது. ஸோ தில்வாரா கோவிலும் மெக்ராங்கர் கோட்டையும் வந்து ராஜஸ்தானில் தான் இருக்குது. ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள். பண்பாடு என்பது மக்களின் மொழி, உணவு, உடை, சமூக பழக்கங்களை குறிக்கும். அடுத்து பாருங்கள். 2வது பாருங்கள். இந்திய பன்முக பண்பாட்டு கேந்திரமாக உள்ளது. இந்தியா வந்து பன்முக பண்பாட்டு கேந்திரமாக உள்ளதுன்னு கொடுத்துருங்க. ரெண்டுமே வந்து சரிதான். அடுத்து பாருங்கள். கூற்று காரணம் வந்து கொடுத்துருக்காங்க. கீழ்காணும் வாக்கியங்களை கருத்தில் கொண்டு கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் சரியான விடையை தேர்வு செய்க. கூற்று பாருங்கள். கலாச்சார பரவல் என்பது கலாச்சார நம்பிக்கைகள் மற்றும் சமூக செயல்பாடுகள் ஒரு குழுவிலிருந்து மற்றொரு குழுவிற்கு பரவுவதாகும். அடுத்து பாருங்கள். காரணம் பாருங்கள். கலாச்சார நில தோற்றம் என்பது இயற்கை மற்றும் மனிதனின் ஒருங்கிணைந்த படைப்புகளை குறிக்கும் கலாச்சார பண்புகள் என உலக பாரம்பரிய குழுவால் வரையறுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ ரெண்டுமே வந்து சரிதான். ஆர் பார்த்தீங்கன்னா ஏக்கான சரியான விளக்கம் அல்ல. அடுத்து பாருங்கள். கூற்று காரணம் பாருங்கள். ஸோ கூட்டு பாருங்கள். இந்திய பாரம்பரியம் என்பது விருந்தோம்பல், ஈகை, நட்பு, அன்பு, பெற்றோரையும் மற்றும் பெரியவர்களையும் மதித்தல் மற்றும் சகிப்புத்தன்மையை வலியுறுத்துவதாகும். காரணம் பாருங்கள். மேற்கூறிய பண்புகள் வேற்றுமைகளை மறந்து மக்கள் ஒற்றுமையுடன் வாழ உதவுகின்றன. இதில் பார்த்தீங்கன்னா ஸோ கூற்று காரணம் ரெண்டுமே சரியான விளக்கம் தான். அடுத்து பாருங்கள். நகரங்களை அழிப்பவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, சேந்திரன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவங்களே ஆப்ஷன் தப்பாக தான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். நகரங்களை அழிப்பவர் வந்து ருத்ரன் தான். ஸோ இது கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். அடுத்து பாருங்கள். காந்தாரா கலைப்பாணி எலிஸ்டிக்ஸ் அடையாளத்தை கொண்டுள்ளது. கூற்று காரணம் பாருங்கள். இக்கலையின் செல்வாக்கு ஹீனையான பிரிவில் வளர்ந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஏ சரி, ஆனால் ஆர் சரியல்ல. ஸோ அவ்வளோதான் வந்து வேற்றுமையில் ஒற்றுமை அந்த டாப்பிக்லேருந்து இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஐடியாஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதே டாப்பிக்லேருந்து நான் இன்னொரு வீடியோ வந்து நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். நீங்கள் அதை பாருங்கள். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபுல்லாக வந்து ஐடியாஸ் வந்து கிடைக்கும். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.